எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பாண்டிநாடு சக்ஸஸ் மீட் எல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் தயாரித்த மொதல் திரைப்படம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி என்ற நிறுவனம் தொடங்கி பாண்டிநாடு என்ற திரைப்படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி எல்லா ஊர்லேயும் நல்ல வரவேற்பு. ஒரு உதவி இயக்குனராக தொடங்கி டாக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கும் முதல்ல நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இயக்குனர் ஆகணுன்ற ஆசையில் தான் உதவி இயக்குனராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். சிலன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே நடித்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து இனிமேல் வைக்கணும்னு சொல்லி நான் பயணத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு தயாரிப்பாளராக வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு விஷயத்த இந்த படம் எனக்கு மிக சிறந்த படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தை நான் தயாரித்தேன். சுசீந்திரன் கதை சொல்லி முடித்தோன்னே முடிவு பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தீபாவளி அன்னைக்கு எந்த படம் வருதுன்னு எனக்கு தெரியாதப்போ தீபாவளி அன்னைக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைக்கி விளம்பரத்திலே போட்டேன் தீபாவளி வெளியிடுன்னு. தயாரிப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அத்தனையும் நான் தாண்டி இந்த படத்தை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணேன். மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு. முக்கியமாக நான் ஆடியன்ஸுக்கு நான் வந்து நன்றி கண்டிப்பாக தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது எனக்கும் சுசிக்கும் எங்கள் டீமுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கதை. பட் வெளியில் சில பேருக்கு இந்த கதாபாத்திரம் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து இது விஷால் சூட் ஆகுமா, இந்த 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 கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக இவருக்கு சூட் ஆகாது, பாரதி சார் சொன்ன மாதிரி நரம்பு புடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல, பட் இது கண்டிப்பாக சூட் ஆகாது விஷாலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. காது பட கேட்டேன். பட் ஒரு சேலஞ்ச், ஒரு கட் ஃபீலிங். எனக்கு இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு நடிகனாக ஒரு ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு அவனிவனில் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அவனிவனுக்கு அப்புறம் எனக்கு சுசீந்திரன் மூலயமா எனக்கு பாண்டிநாடு திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கதாபாத்திரத்தில் வந்து நீங்கள் பார்த்த அந்த சிவகுமார் கதாபாத்திரம் நான் வெறும் சுசீந்திரனோட பாடி லாங்குவேஜை அடாப்ட் பண்ணேன். எனக்கு சத்தியமாக அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. நிஜ வாழ்க்கையிலையும் சரி அந்த படத்துலையும் சரி ஐ கேனாட் ரிலேட் டு தட் பாடி லாங்குவேஜ். ஏன்னா 4 பேர் அடிக்க வராங்கன்னா முன்னாடி தான் கால் வைப்போம் தவிர பின்தாங்கி போக மாட்டோம். அதே மாதிரி நண்பனுக்கு வந்து அடி படும்போது அடியாக அடுத்தது ஏன் அடியாக தான் விழும். ஆனால் இந்த படத்தில் வந்து அதுக்கு தான் அதிகமாக கைத்தட்டல் வந்து நான் நேரில் தியேட்டரில் பார்க்கும்போது அட்ரா மாப்பிள்ளன்னு சொல்லும்போது எல்லாமே புதுசாக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து நான் என் கெரியர்லேயே பிளாங்க் ஆனதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இந்த இந்த சுசி சொன்ன அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் கரெக்டாக சுசியும் அண்ணலரசும் என்னை கொண்டு போய் கரை சேர்த்துட்டாங்க. மிகப்பெரிய வரவேற்பு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷம் கழித்து நான் யோசிக்கும் போது என் ரெஸ்யூமே ஒரு ப்ரொடியூசராக ஒரு நடிகனாக இது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு படமாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 6 வருஷம் ஆச்சுங்க இந்த சக்ஸஸுக்காக. ஆஃப்டர் 6 years I've achieved the success what I wanted. அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் வந்து படத்தோட ரிசல்ட்டை கேட்டு அவங்க விசாரிப்பாங்க. அது வந்து சில நேரத்தில் சரியாக வரலன்னா அவங்க வந்து அப்படியே சோர்ந்து அப்படியே ஓகே அடுத்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் என்ன சந்தோஷப்படுத்துனீங்களோ இல்லையோ எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க. இந்த படத்துக்கு கிடைச்ச மீடியா சப்போர்ட் வந்து ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எனக்கு மீடியா வந்து ஹஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை ஃபேமிலி. இந்த பையனோட ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னாலே எங்கள் அப்பா வந்து இன்னி வரைக்கும் அந்த பேப்பர் கட்டிங் வச்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் சந்தோஷப்படுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு விஷயம் அந்த கிசு வரும்போது அப்படியே காலையில் அப்பாவும் அம்மாவும் முறைப்பாங்க. என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் 2 வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து கங்காதரன் அண்ணனுக்கு இருக்குது. தினத்தந்தி கங்காதரன். ஏன்னா
இந்த விஷாலுக்கும் இந்த ரா நடிகைக்கும் காதல் அப்படின்னு எழுதும்போது வண்டி எடுத்து கிளம்புவாங்க அப்பா அம்மா, சரி பேசாம அந்த பொண்ணு பேசி முடிச்சிடலாம் அந்த பையனுக்கு அப்படின்னு கிளம்பும்போது அடுத்த இன்னொரு மாசம் கழிச்சு வந்து இல்ல இது இல்ல அந்த அந்த பொண்ணை காதலிக்கிறார் அப்படின்னா எங்க அப்பா வந்து கேட்டு சலிச்சு போச்சு. ஆஃப்டர் 10 years வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷமான வெற்றி அவங்க பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் இந்த படத்தோட ரிவ்யூவும் சரி, இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸும் சரி, போஸ்ட் ரிலீஸும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே அந்த படம் தீபாவளிக்கு வரணுன்ற கட் ஃபீலிங் எல்லாமே அதெல்லாம் வேற, அதெல்லாம் இருந்தது. பட் எங்க அப்பாக்காக இந்த படத்தை பண்ணுங்க தீபாவளிக்கு. ஐ டெடிகேட் திஸ் ஃபிலிம் டு மை ஃபாதர். ஏன்னா இந்த படத்துலையும் நடிக்கும்போது பாரதிராஜ் சார் பார்க்கும்போது எங்க அப்பா ஞாபகம் வந்தது. ஒவ்வொரு முறை நான் பாரதிராஜ் சார் பார்க்கும்போது ஏன்னா எனக்கு நான் வந்து பிறந்தோன்னே எங்க அப்பா அம்மா வந்து இந்த பையன் தான் தமிழ் சினிமா மாற்ற போறான், இவன் தான் நடிகன் அப்படின்லாம் என்ன வளர்க்கல, டிஃபால்ட் நடிகர்னாலாம். ஸோ ஒவ்வொரு முறை நான் வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அத்தனை நடிகர்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். நானும் ஐம் பார்ட் ஆஃப் த சேம் இண்டஸ்ட்ரின்னு. ஸோ பாரதிராஜ் சார் ஒரு அந்த நடிக்கிற அந்த வாய்ப்பு வந்து ஐ டோன்ட் நோ மறுபடி அந்த மாதிரி ஒரு உணர்வு எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் லிவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். And I should thank my technicians. இது வந்து ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்றது வந்து இவங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன். இமான் ஆகட்டும், மதி ஆகட்டும், ஷோபி மாஸ்டர் ஆகட்டும், அன்னலரஸ் ஆகட்டும், டைலாக் ரைட்டர் பாஸ்கர் சக்தி ஆகட்டும், அத்தனை பேர் ஆல் த டெக்னீஷியன்ஸ். ஆண்டனி வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் வழக்கமாக வந்து லாஸ்ட் 2 days கலக்கிட்டு போயிடுவார் ரஜினி சார் மாதிரி அந்த எடிட்டிங் ஃபைனல் எடிட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக் ராஜீவன் ஆகட்டும், எவ்ரி ஒன் ஹவ் டன் தட் பிட். கண்டிப்பாக அந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு வந்து சுசி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் அவனுக்கு அந்த கேரக்டர்னு. அவனும் நிறைய பேர் சொன்னாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ அந்த ரோல் கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல. எனக்கு என் தம்பி விக்ராந்துக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் இந்த வாய்ப்பு கேட்டேன். சுசீந்திரனும் வந்து பார்த்து ஏன்னா ஈ ஃபெல்ட் இட் டெஃபினெட்லி இந்த படத்துக்கான கரெக்டான கதாபாத்திரம். அண்ட் இன்னைக்கு எல்லாரும் விக்ராந்த் எனக்கும் எப்படி பேர் வருதோ, லக்ஷ்மி மேனனுக்கு எப்படி பேர் வருதோ, விக்ராந்துக்கு பேர் வரும்போது நான் தான் முதல் ஆளா சந்தோஷமா இருக்கேன். அதான் எனக்கு ஐ தேங்க் லக்ஷ்மி மேனன் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். லக்கி மேஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுடே அவங்க நடித்த 4 படங்களும் வெற்றி பெற்றிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் எவ்ரி ஒன் கனெக்டட் டு திஸ் ஃபிலிம். இது வந்து இந்த சக்ஸஸ் மீட் வந்து நான் நிறைய முறை ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நிறைய மழுப்பி பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு முழுமையாக சந்தோஷமாக வந்து காலர் தூக்கி இது ஒரு நல்ல படம், எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றின்னு நான் நினைக்கிறேன். என்னோட அடுத்த படம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சிகப்பு மனிதன் திரு இயக்கத்தில். அடுத்தது நானும் சுசீந்திரன் சேர்ந்து மறுபடி ஒரு படம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்தது விக்ராந்தை வச்சு நான் என் பேனரில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோவாக ஒரு படம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் நாட் ஒன்லி கீப்பிங் மீ ஹாப்பி, மை என்டையர் ஃபேமிலி ஹாப்பி. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் ஒன் அண்ட் ஆல். அண்ட் கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஐ தேங்க் ஆல் ஃப்ரம் த மீடியா. தேங்க்யூ. காட் பிளெஸ். ஊடக நண்பர்களே, மேடையிலே வந்திருக்கும் சுசீந்திரன் மேலே எனக்கு ஒரு சின்ன மரியாதை உண்டு. எப்பவுமே படங்களில் ஒரு நாகரிகம் இருக்கும். என் பகுதி மண் சார்ந்தவன். வில்லேஜ் படம்னாலும் சரி, ஒரு வாழ்தாமானம் ஃபிலிம்னாலும் ரெண்டுமே தன்னை ஃப்ளக்ஷன் பண்ணி ஒரு யதார்த்தமாக படம் இருக்கும். படங்கள்ல கமர்ஷியல் பண்ண எங்கேயோ ஓரத்தில் ஒட்டி இருக்குமே தவிர ரொம்ப யதார்த்தம். அது ரீசெண்ட் டேஸில் வந்த டைரக்டர்ஸில் வெற்றிமாறன், சுசீந்திரன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நான் உங்களை பார்க்கணும்ப்பா, என்ன விஷயம், எதோ கேட்க போகணும், நேரம் வந்து நீங்கள் நடிக்கிறீங்கம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்க, வேணாம் எனக்கு இதெல்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் தான் ஒரு பிடிவாதம் வாங்கணும். கூட மதி கேமராமேன் வந்தார், என்னை எப்படி நடிக்க சொன்னீங்களே, என்ன புரியல எனக்கு, வெரி சாரி. இல்லை நீங்கள் தான்ப்பா இந்த ஒரு கேரக்டர் சொன்னான். 3 நாள் டயலமாவில் இருந்தேன். சரி, ஒரு நல்ல பையன், நல்ல டைரக்டர், அந்த மனசு ஊடப்பட்டதுதான் நினைச்சேன். அது கொண்டு போய் அவனுடைய ஸ்கிரீன் பிளே சரி என்னை கொண்டு எங்கேயோ உட்கார வச்சிருச்சு. சூப்பர். விஷால எனக்கு எல்லாம் ரொம்ப நேரம் அந்த ஒரு படம் தான் கொஞ்சம் பழக்கம்.
அவங்க அப்பாவை தெரியும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் வெரி லவபிள் பாய். இந்த படம் பார்த்து எனக்கு ஷாக்கு. ஏன்னா விஷாலை கொஞ்சம் இந்த நரம்பெல்லாம் காட்டி அதெல்லாம் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸாம்ஷன், ரொம்ப வித்தியாசமாக எந்த இடத்துல நடிக்கிறதே தோணல. நான் படம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ஃபைட்டிங்கில் கூட ரொம்ப ஒரு ஒரு அது ஒரு கமர்ஷியல் தனமாக இருக்கிறத இதில் ரொம்ப ஃபைட் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக வருதான். அதெல்லாம் சுசீந்திரனுடைய இது. அந்த கேமராமேனுக்கு வி ஹேவ் டு தேங்க்ஃபுல். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் போத், மதியும் சரி சுசியும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அந்த பொண்ணை பற்றி சொல்ல தேவையில்லை. ஹீரோயின் அது ஏன்னா கால் வச்சு அந்த மிடாஸ் டச்சுன்னு வாங்கிங்களேன், அது மாதிரி அது போய் உட்காந்து நம்மளும் ஜெயிச்சுட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஃப்ரீக்வெண்டாக 4-5 ஹிட்ஸ் ஐ திங்க் ஸோ. அதுக்கு ஒரு சில பவர் வேணும். ஷி வாட் தட். ஸோ அதனால் இசையமைச்சரும் சரி ஃபைட்டிங் மாஸ்டரும் சரி இமான் ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம். நான் அது வரைக்கும் இமான் தான் மியூசிக்னோட தெரியாது, பட முடிய பண்ணிக்கணும். என்னுடைய கதாபாத்திரனுடைய பெயரே எனக்கு தெரியாது. அப்புறம் விஷால் எங்கேயோ இன்டர்வியூவில் கல்யாண சுந்தரம் இந்த கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்துருக்காருன்னு, யார் கல்யாண சுந்தரம், வட்டம் மேன் வட்டஃபுல் இம்பூர்ரா என்னன்னு கேட்டேன். என்ன படிச்சிருக்கேன்னு, ரொம்ப படிக்கல உங்களை மாதிரி தான் நான். ரொம்ப ஒரு சூப்பர். அது ஒரு நாவல் ஆசிரியனுக்குரிய ஒரு எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஃபிலிமுக்கு வர்றவங்களுக்கு வெறுமனே சினிமா பாதிப்பில் சினிமா பண்ணுறது வேற, வாழ்க்கையை படித்து நாவல் படிச்சுட்டு அங்கேருந்து தனக்குன்னு ஒரு கற்பனை வித்தியோட வர்றது வேற. அது சுசீந்திரனுக்கு இருக்குது. அந்த படம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் நடித்தது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை ஏன்னா அது வரைக்கும் எனக்கு நடிக்கிறது பிடிக்காமலே நடிச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்தோன்னா டூ சம்திங் என்னமோ பண்ணுவோம் அப்படி தெரியுதுன்னு. அதே மாதிரி இடம் செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. நெவர் காம்ப்ரமைஸ். இங்கே தான் வேணும்னா அங்கே தான் போகும். கன்னியாகுமரியில் எங்கேயோ கடையோடி ஒரு தெரு வேணும்னா போய் பார்த்து அந்த தெருவுக்குள்ளே தான் எடுப்பேன். அதை இந்த படத்தில் ஒரு மதுரை சார்ந்த ஒரு சிட்டியில் ஒரு படம், அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. இதை நானே பீத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நடிச்சாடுறேன் அதனால் பேசுகிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. பட் அட்மாஸ்பியரை நான் பண்ணுவேன் எப்போவுமே. வில்லேஜ் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப இது பண்ணுவேன். சிட்டி படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த கதை சொல்கிறதுல அட்மாஸ்பியர் பண்ணுறதெல்லாம் நான் ரொம்ப வேந்தேன். அந்த பையன்கிட்ட இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல் யூ காட் இன் இஸ் மைண்ட். அவன் அந்த ஏதோ ஒரு விஷுவல் வச்சுருக்கான். அந்த பேக் டாப்ஸ் அது என்னென்ன வேணும். அங்கே ஒரு 40 அடியில் ஒரு அட்மாஸ்பியர்னா அதை கூட ஒரு சின்ன ஒரு தேவையில்லாமல் இருக்குன்னு நினைப்போம். அழகாக பண்ணுவோம். ஒரு நல்ல கலைஞன். இப்போ விக்ராந்த் இந்த படத்தில் நடித்ததே எனக்கு தெரியாது. நல்லது படம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன கேரக்டர் கூட இந்த பையன் இவ்வளோ ஆகும். அப்புறம் தான் கேட்டேன் இந்த படத்தை. ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. படம் பார்க்கும்போது தான் விக்ராந்த் ஒரு பிரமாதமாக ஒரு 5 சீன் 6 சீன் வந்திருந்தா கூட ரொம்ப அற்புதமானா ஒரு டேலண்டட் பாய் இன்னும் சரியாக அந்த தராசு கொண்டு வரல. அநேகமாக ஐ திங்க் ஃபியூச்சர் உனக்கு ரொம்ப பிரமாதமாக அந்த பையன் ரொம்ப ரசித்தேன். ஒரு முதல்ல ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படி இவங்கெல்லாம் கூப்பிட்டு விக்ராந்தை கூப்பிட்டாரான்னு அறிவுறு. அது யார் விக்ராந்துன்னு? யார்? விஷால். விக்ராந்த் சார் நடிச்சிருக்காரு. அப்படியா? அப்புறம் தான் நேரில் ஒன்று படம் பார்த்த பின்னாடி தான் எனக்கு அந்த நடித்ததுங்க. காட் பிளஸ் யூ. கிரேட். ஒன்று வந்து மென்ஷன் பண்ண விட்டேன். இதை காட்டிலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிரேட். இதில் விசுவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பிரமாதமான பசங்க. நான் சுசீந்திரன்கிட்ட பேசுனதே கிடையாது. அசிஸ்டண்ட்டை கூட அவன்கிட்ட பேசுவேன். நான் பார்த்துக்கிறேன். சச் எ ஒண்டர்ஃபுல் பாய்ஸ். எல்லாமே ஜெம் ஆஃப் பாய்ஸ். எதை பற்றி திங்க் பண்ணாமல் டேரக்ட் இது சாக்ரிஃபைஸ் என்னோட பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹவ் டு தேங்க். இதெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். விஷால் நல்ல பையங்களுக்கு ஒன்றில் இந்த மேடையில் 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மனிதன் சொன்னாமல் எவனுமே சொல்ல மாட்டான். இட்ஸ் கிரேட். நீ வந்து ரொம்ப யதார்த்தமானவங்கிறது தெரியுது. காட் பிளஸ் யூ. இனிமேல் உனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. லைஃப் டைம் யூ கோ அப் லைக் திஸ். ஏன்னா உண்மை நடிகை எந்த நடிகை உண்மை பேசுகிறது. ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃபீல்டு.
ஏன்னா நடிக்கிறான். நான் 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 வந்து நடிகனாக இருந்தால் போய் தான் பேசுவேன். நான் நடிகன் இல்லை. அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் என்ன, ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு வந்து பாவல சகோதரர்கள் அவங்களெலாம் ஒரு வருஷம் வச்சு கூப்பிட்டேன். அவங்க வந்தாங்க, நாங்கள்லாம் ஒன்றா குழந்தை இளையராஜா எல்லாம். அதில் என் பாஸ்க்கு கல்யாணம் ஆகி பாம்பே போய் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒரு இங்கே வந்த பின்னாடி ஒரு குழந்தை, அதுக்கு அவனுக்கு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணேன். இவனை பார்த்துட்டு என்ன நீயே கல்யாணம் பண்ணிட்டு நான் என் பண்ணேன், என்ன பயந்துட்டு பிறந்ததில்லை சினிமாவில். அந்த குழந்தை வாசுகி, அவளை முதல் முறையாக அவள் வளர்ந்து நிற்கிறாங்க. எனக்கே இது அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். காஸ்டியூம், அதாவது என் படத்தில் கண்களாக தான் அவளுக்கு என்ட்ரி கொடுத்தேன். பிரமாணம் பண்ணியிருந்தான். அவள் கையாலே எனக்கு இந்த லூஸ் பேண்ட் சட்டையும் போட்டு இந்த கண்ணாடியை மாட்டி விட்டா. இது என்னடி இப்படி இருக்கு கண்ணாடின்னு, நீங்கள் போடுங்க கேட்டாங்க. இதுதான் உங்கள் கேரக்டர்னா ஹேட்ஸ் ஆஃப் டு வாசுகி. ஏன்னா நான் கூட கொஞ்சம் இன் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறேன் இல்லை, அதெல்லாம் பண்ணாங்க. இன்னும் இப்படி விடுங்க இல்லை. இட்ஸ் கிரேட் கேர். அவளுக்கு நான் நன்றி சொல்லங்கிறது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஐம் சாரி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டிய நாடு இந்த சக்ஸஸ் ப்ளஸ் மீட் இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றியாக செய்த ஆடியன்ஸ்க்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை செய்ய உதவுனதுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து இந்த படம் எனக்கு திருமூலமாக தான் விசால் சார்ட்ட எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே இந்த ப்ராஜெக்டை வந்து நான் சில ஹீரோக்கிட்ட கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர்ட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு தான் அப்புறம் ஹீரோட்டையும் கதை சொல்ல போகணும். விசால் சார்ட்ட போகும்போது வந்து ஸ்ட்ரெயிட்டு விசால் சார் கேட்டார். இம்மிடியட்டாக அடுத்த நாள் இம்மிடியட்டாக வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இம்மிடியட்டாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்தில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக வந்து இந்த ஸ்கிரிப்டையும் என்னையும் நம்பி அவர் தயாரித்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய லெஜெண்ட் பாரதிராஜா சார் எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த படத்தில் வந்து விசால் சாருக்கு அப்பாவா நடிக்க சம்மதிச்சு நடித்து எல்லாருமே வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான்னு பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ். ஏன்னா முழுக்க ஸ்கிரிப்டில் இருந்து என் கூட வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. சின்ன விஷயங்கள் கூட ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஒரு சீன் நல்லா வருதுன்னா அந்த சீனுடைய முழுமை அடைஞ்சதுக்கான வந்து பொருள்கூடிய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நான் நம்புவேன். ஒத்த கடை சாங் வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போதே அந்த படத்து மேலே மிகப்பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கான வந்து இமான் சாருடைய மியூசிக், ஏழையிலே மருது, 5 சாங் எல்லாமே வந்து அவருடைய அந்த செகண்ட் ஆஃப் ஃப்ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ரொம்ப நான் வந்து மதிசாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆஸ் ஒரு கேமராமேனாக காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதுலேருந்து ஒரு காஸ்டிங்லேருந்து கூடவே இருந்துகிட்டே இருப்பார். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் எப்படி ஒரு ஹோல் படம் கூட இருக்காங்களோ அதே மாதிரி ஆஸ் கேமராமேனாக படம் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருப்பார். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நானே ஒரு சீன் வந்து ஷார்ட்டு ஓகேன்னு சொன்னால் கூட வந்து இல்லை 10 அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ரொம்ப ஃப்ராங்காக மூஞ்சிக்கு நேரம் சொல்வார், இது சீன் வேலைக்கே ஆகாது, இந்த சீன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். சீனாக ஒர்க் பண்ணும்போதுலேருந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக ஒரு நண்பனாக ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து மதிசாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய ஆர்ட் ரைட்டர் ராஜீவன், அனாலிஸ் மாஸ்டர், நான்மாவில் எப்படி ஒரு இம்பேக்டான ஒரு ஃபைட் நடந்துச்சோ அது மாதிரி ஒரு இம்பேக்டான ஒரு ஃபைட்டு வந்து எனக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. பாஸ்கர் சக்தி சார், ஆண்டனி சார், இந்த படத்துடைய ஹோல் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் லக்ஷ்மிக்கு நன்றி சொல்லேன்னா அது வந்து ஏதாவது ப்ரேயர் பண்ணிடும். ஸோ லக்ஷ்மிக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்னுடைய தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம். இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பார்ட்டாக இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஷாலுக்கும் சுசி சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாண்டிய நாடு நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தியேட்டர்லேயே போய் படம் பார்த்தேன், 2 வாட்டி போய் பார்த்தேன். ஆடியன்ஸ் கூட உட்காந்து அங்கேயே ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு ஆடியன்ஸ்குள்ள அப்படியே தான் உட்காந்து பார்த்தேன். என்னோட கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
படம் பார்த்து இறங்கும்போது ஒரு கேரக்டர் கூட மறக்க முடியாது, அவ்வளோ உயிர் இருந்தது ஒவ்வொரு கேரக்டருக்கும். அவ்வளோ அழகா கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காரு டிரெக்டர் சுஷீந்திரன் சார். இந்த மாதிரி ஒரு அழகான படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு விஷால் சாருக்கும் சுஷீந்திரன் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கங்க்ராட்ஸ் டு விஷால் சார். யா, தேங்க்யூ. பாண்டிய நாடு ஒரு சக்ஸஸ் மீட்டில் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மை சின்சியர் அப்பாலஜிஸ் லேட்டாக வந்ததுக்கு. அண்ட் சுசீந்திரன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த முதல் திரைப்படமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷால் சாரோடையும் சேர்ந்து வேலை செய்கிற ஃபஸ்ட்டு படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டைட் ஷெட்யூலாக இந்த படம் வந்து ஒர்க் பண்ணோம். ரைட் ஃப்ரம் த டாப், பிகினிங்லேருந்து சாங் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக வந்து ஒர்க் பண்ணோம். பட் அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரெஸ், நீங்கள் எல்லாருமே முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சாங்க்கும் ரொம்ப நல்லா நீங்கள் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லக்ஷ்மி மேனன் அவங்களுடைய காம்பினேஷனில் குங்கிக்கு பிறகு இந்த திரைப்படமும் ஓடுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் சப்போர்ட். பாண்டிய நாட்டில் இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் தந்ததுக்கு சுஷீந்திரன் சாருக்கும் விஷால் சாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த கேரக்டர், பரணிங்கிற கேரக்டர் வந்து இவ்வளோ பெருசாக இம்பேக்ட் இருக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. சுஷீந்திரன் சார் என்ன பண்ணாரோ, அது என்ன பண்ண சொன்னாரோ அதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நான் என்னோட இஷ்டமாக நான் எதுவுமே நான் பண்ண கிடையாது. ஸோ சுஷீந்திரன் சார் இஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சர். அவர் டைரக்ட் பண்ணும்போது நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு ஆக்டருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பாண்டிய நாடு சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி விஷால் சார், சுஷீந்திரன் சார். விக்ராந்த் கூட தான் எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் அதில் எப்பவுமே சொல்லுவார், என்ன பிரதர் போட்டு அடிச்சிட்டிங்களே, இப்படி போட்டு சத்தியமாக நான் உங்களை அடிக்கலைங்க. ஓகே, அடிச்சிட்டேன்னு சொல்லுவார். ஆனால் ஐ திங்க் அதோட பலன் இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விக்ராந்துக்கும் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். எல்லாரும் மனசுலையும் பதிகிற ஒரு கேரக்டர் விக்ராந்துக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் இருக்கேன். ரொம்ப நன்றி.